ரொம்ப இருக்கா அவங்களுக்கு? இதுவே எப்படி இருக்குன்னா அதிரப்பள்ளி கொடூரமா இருக்கு. பூமியில ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்ல இருக்கேன். இங்க பாருங்க, பயங்கரமான காத்து மழைனால மரம்லாம் ஃபுல்லா என்னை அடிங்கடான்னு பாக்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டே 2. நேற்று வந்து நம்மளோட ரைடோட நாள் பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து வால்பாறையில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து படுத்தூங்கிட்டோம். இப்போ தான் முடித்தோம். காலையில் பார்த்திங்கன்னா வந்து டைம் வந்து 5 மணி ஆகுது. அங்கே அதிரப்பள்ளி செக் போஸ்ட் வந்து 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த செக் போஸ்ட்டுக்கு. எனக்கு சரியாக தெரில, மறந்து போச்சு. ஆனால் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. சரி, முதலாக போனால் ஏதாவது அனிமல் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இப்போயே கிளம்புறோம். வாங்க போகலாம். காலையிலே 5 மணிக்கு இன்னும் யாருமே முடிக்கல. 5:10 தான் ஆகுது டைமு. பால்காரங்க கூட இன்னும் வரலடி. நம்ம இன்னும் டீ கடையை தேடிட்டு இருக்கோம். நான் 2-3 சட்டர் திறக்கிற சவுண்டு கேட்டுச்சோமே. நான் கூட கடை திறந்துருப்பாங்கன்னு நினச்சேன். நம்ம இப்போ அதிரப்பள்ளியோட ரோடு ரைட்டில் வளையும்பா. இங்கே தான் நிப்பாட்டி சாப்பிட்டோம்ல. இந்த ரோடே அட்வென்ச்சராக தான் இருக்கும். இந்த ரோடு நம்ம போகிறோம்ல, இப்போ இதுவே ஃபாரஸ்ட் ரோடு மாதிரி தான் இருக்கும்பா. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை வந்து நைட் ட்ரிப் வந்திருக்கோம். அந்த நைட் ட்ரிப்பில் வந்து ஒரு 2-3 அனிமல்ஸ் தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஆனால் ஆக்சுவலாக நம்ம அதை வந்து எய்ம் பண்ணி வரல. நம்ம அதை எய்ம் பண்ணி வந்ததே வந்து அதிரப்பள்ளி தான் எய்ம் பண்ணி வந்த ரோடு ஃபாரஸ்ட்டு. அதுக்காக இப்போ காலையிலே கிளம்பி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே பயங்கரமான ரோடு மாதிரி தான் தெரியுது. ஏன் வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோடே நம்ம இன்னும் போகலையே. நம்ம சிட்டியில் இருந்துட்டு இப்படி அனிமல்ஸை தேடி வர்றோமே. ஏன்னா இவங்களாம் இங்கேயே இருக்காங்க. வில்லேஜ்லேயே இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் போர் அடிச்சிருக்கோம். அவங்களாம் வந்து அது பெரிய விஷயமா பார்க்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. ஐயோ, ஆனால் இங்கே இருக்கிற அனிமல்ஸ்லாம் பார்த்தியாமே கொஞ்சம் அப்படியே பயந்து ஓடுது. பார்த்தியா, நான் அது பக்கத்தில் போய் முன்னாடி நிப்பாட்டிலான்னு பார்த்தேன். அது டக்குன்னு எஸ்கேப் ஆயிடுச்சு. கடமான் கடமான் தானே. ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மான் இருக்கு போல. ஒரு மான் இருக்கு பாரு. இங்கே சிறுத்தைலாம் இருந்தால் இவங்களை சாப்பிட்டு ஜாலியாக இருப்பாங்க இல்லையாமே. பிரச்சனை இல்லைடா. இப்போ அதுதான் அதோட இதுன்னு நினைக்கிறான் மாமி. டார்ச்சு கூட சரியான நல்லா வளர்ந்த மான் மாமி. டார்ச்சு கூட ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ பெருசுடா டேய். கண்ணுக்குட்டியோட பெருசாக இருக்குமே. இங்கே ஓடுதுடா, இந்தா ஓடுது பார். கீழேருந்து பார்க்குறா பார். இந்தா ஏய் பாய் வா. அது என்ன தொண்டையில் என்ன கடிச்சிருக்காங்களா? ஆமாம், நைட்டு அனிமல்ஸ் பார்க்குறதுக்கும் பகலில் அனிமல்ஸ் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நைட்டுனா நமக்கே நிறைய ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது. பகல்லன்னா சாதாரணமாகிடுது கொஞ்சம். ஆனால் நைட்டு விசிபிள் ஆக மாட்டேங்குது எல்லாமே சைடில். அதுவும் இல்லாமல் நைட்டு அலோவும் பண்ண மாட்டாங்க. நிறைய செக் போஸ்ட்டில் 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. சில இதெல்லாம் 6 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு காட்டு மாடு ஒரு 4-5 பேர் மொத்தமாக படுத்துருக்காங்க. மொபைலில் தெரியுதான்னு பாருங்க மம்மி. டார்ச் அடிக்கிறது ஒன்றுமே தெரியல. எவ்வளோ பெருசு மம்மி. குட்டியோடு இருக்கும் மம்மி. காட்டு மாடுக்கு வந்து எப்போவுமே அந்த மூஞ்சில் லைட் அடித்தா பிடிக்காது. மூஞ்சில் அடிக்காது, முதுகில் பக்கத்தில் எங்கிட்டாவது அடி. வேறு எல்லாமே இங்கே தான். அவன் பார்க்குறான் பாரு. அடிச்சில அவன் பார்க்குறான் பாரு. இதா
இங்கே ஒருத்தன் படுத்துருக்கேன், நீ அவனை மதிக்கவே மாட்டேறேன். ஏய் என்னை அடிங்கடா நான் பார்க்குறேன். இந்த அதுக்கு அடுத்து ஒருத்தன் படுத்துருக்கான் பார். இன்ஸ்டா மீட்டாக்குன்னு காட்டு மாதிரிலாம் ஃபாரஸ்ட்டில் வேலைக்கு போகிறாரா? எல்லாம் டீ எஸ்டேட்டுக்கு இலவரிக்கு போகிறாங்க. காலையிலே கிளம்பிட்டாங்க பார்த்தியா. ஆனால் என்றைக்கா இருந்தாலும் நமக்கு அனிமல்ஸ் வந்து நம்மளை கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் தாக்கும். அதுக்கு நம்ம ரெடி ஆகிக்கணும். டக்குன்னு எந்திரிச்சு பாரு, முடுமுன்னு போய் என்ட்ரி கொட்டுவாங்க ஜம்முன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதிரப்பள்ளி செக் போஸ்ட்டு வந்தாச்சு. என் ஒய்ஃப் பாருங்கள் என்ட்ரி பாஸ் எடுக்க போகிறாங்க. மணி 6:15 ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணலை. மேபி என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஒய்ஃபு. அதிரப்பள்ளி செக் போஸ்ட் வந்து காலையில் 6 மணிக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நம்ம 6 மணிக்கு தான் வந்து அந்த செக் போஸ்ட்டை வந்து ரீச் பண்ணி போக முடியும். நாங்கள் இப்போ அந்த அதிரப்பள்ளி செக் போஸ்ட் வந்தாச்சு. மணி 6:15. இப்போ தான் என்ட்ரி பாஸ் போட்டோம். இனி தான் உள்ளே போக போகிறோம். இன்னும் இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட் தான். வாங்க போய் பார்க்கலாம். ஸ்டேஷன் தான் இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்ரு 55 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட்டு தான். சிக்னல் கிடைக்காது உங்களுக்கு. இங்கே வந்து ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு கடை, ஒரு 2-3 கடை இருக்கும். உங்களுக்கு எதாவது திங்ஸ் வேணும்னா வாங்கி வச்சுக்கோங்க. என்னவாமே அப்படியே அந்த பறவைகள் சத்தம் வேறு மாதிரி இருக்குமே. இந்த ஒரு இதுனா நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக ஆளாக என்ட்ரி ஆகிருக்கோம் இந்த தடவை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. ஏன்னா அவர் அப்போ தான் வெளியில் வந்தார். அவர் எங்களுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்து டிக்கெட்டாக எங்களுக்கு அடித்து கொடுத்துருக்காரு. இன்னுமே நம்ம இப்போ வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி போய்கிட்டு இருக்கோம். அதிரப்பள்ளி ஃபாரஸ்ட். இப்போ இந்த மழை பெய்யலைன்னா நம்ம வந்து இந்த விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டு அந்த நேச்சுரல் சவுண்டை கேட்டுட்டு போகலாம். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால நொசன்னு என்னவுமே. மான் குட்டி மாமி குட்டி மான்றா இது ஓடிச்சு எவ்வளோ பகலில் வர்றதுக்கே இவ்வளோ பீதியாக இருக்கு. என்னவுமே நமக்கு 2 விஷயம் வந்து ஸ்பெஷலாக நடந்துச்சு இந்த ட்ரிப்பில். என்னன்னு சொல்ல, ஒன்று நம்மளை மட்டும் மேலே விட்டது, பொள்ளாச்சி டு வால்பாறை, அது ஒன்று. அப்புறம் நம்ம ஆளாக உள்ளே வந்தது. ஆமாம், இது 2மே இன்றைக்கி நடந்திருக்கு. அந்த வளைவு தாண்டணும் அந்த யானை எதுவும் தெரியுமா? ஸ்பாட் ஆக போகுது நமக்கு. ஒரு யானையும் சந்திக்கிறோம். நீ என்னையே தானே அந்த யானைங்கிற. தேங்க்ஸ் மம்மி. ஏத்தாப்புல ஒரு வண்டியை சந்திக்கிற வரைக்கும் தான். அவங்கள சந்திச்சிட்டோம் ஏன், அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து விரட்டி விட்டுருப்பாங்க, நம்ம இங்கேருந்து விரட்டி விட்டுருப்போம்னு சொல்லி கணக்கு முடிக்க வேண்டியதுதான். ஏப்பா ஆமாம். அதான் வந்து அந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணி பழகணுமே. இந்த இடத்துல ஒரு யானையே பார்த்தாலும் என்ன பண்ணுறது என்ன ஏதுன்னு டக்குன்னு யோசித்து செயல் பண்ணணுமா. எல்லா டைமும் யானை வந்து சாஃப்டாலாம் இருக்காது. கண்டிப்பாக அட்டாக் பண்ணும். போனாலும் இப்படி தான் வழி விட்டு தான் ஒருத்தனுக்கு தமிழ்நாடு தானே பேர் வேறு அவங்க பின்னாடியே போவான். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான காற்று மழையினால் மரம்லாம் ஃபுல்லாக சாஞ்சிருக்கு. இதெல்லாம் ஆள் மேலே விழுந்துருந்துச்சுன்னா அவ்வளோதான். என்ன அவங்க அதிரப்பள்ளி வந்து ரெய்னிங் சீசனில் வந்து வர்றதுக்கு சேஃப் கிடையாது போல. என்ன ஒன்று இது அந்த லேக்கா?
தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு சாமி. இங்கே பாடுறா அன்னைக்கு தண்ணி இல்லை. கீழே ஏதோ படுத்து கிடக்குறாரு. யானை தானே அது? யானை எருமாடா? எனக்கு எதுவும் தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லேக்கில் வந்து ஒரு எருமை மாடு கூட்டம் அநேகமாக இது மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் உண்மை. தண்ணிக்குள்ளையா? மேய வந்து மாட்டிக்கிச்சு. ஏன்னா சுற்றி வாட்ரு கவர் பண்ணிடுச்சு, அதனால் மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இது ஒரு ஐஸ்லாண்டு மாதிரி ஆயிடுச்சு பார்த்தியா, அதனால் அங்கேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது காட்டு மாடு தான், நரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? யானைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? சீரியஸாக இப்போ தான்டா போட்டிருக்கோமே ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் இந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த யானை சாணி போட்டிருக்கு. மேபி இங்கே நிற்கல, எங்கேயாவது தான் போயிருக்கும். ஒன்று கீழே இறங்கியிருக்கும், இல்லை மேலே போயிருக்கும்னு நினைக்கிறேன். என்னமே சாணி போட்ட இடத்துல தான் ஒரு வேளை யானை சாணி போடுமோ? ரோடு பயங்கரமான ஒரு டெட்லி ரோடு மாதிரி இருக்கு. வர எத்தனை மரம் விழுந்து கிடக்குது வர, இதெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்காடே ஜார். இல்லை நேற்று விழுந்த மாதிரி இருக்கு. இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தானே இதெல்லாம் கிளியர் பண்ணணும். பாவம் அவங்களும் வேண்டா அட மழையில் ஏதாவது விழுந்தாலும் அவங்க தான் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. நல்லா வேகமாக போயிட்டுருக்கேன். மேட்டில் ஏறுறதுக்காக அப்படி போகிறான், நான் நிப்பட்டாமல் போயிடணும். ஃபாரஸ்ட்டில் ட்ரோன் பறக்க விடக்கூடாதுல்ல. யானை யானை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக அதிரப்பள்ளியில் நாங்கள் யானை ஸ்பாட் பண்ணிட்டோம். வேறு மாதிரி மம்மி, சாம்பல் கலரில் இருக்கும் மம்மி. ஜூம் பண்ணுறா மம்மி. 3 நிற்கிதா ஒரே சைஸில். ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ மை காட். திரும்ப வரோம் நாங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபைனலாக பார்க்கறதுக்கு ஒருத்தா ஒரு யானை கூட்டத்தையே பார்த்துட்டு ஒரு 3 யானை நிற்கிது பாருங்க. இவங்க தான் கொஞ்சம் வரிசையாக சாணி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொம்பு இருக்கா அவங்களுக்கு? அப்படியே ப்ரௌன் கலராக இருக்கு, நம்ம சாம்பல் கலரில் இருக்கு. குட்டி இருக்குதோ? குட்டி கீழே ஒன்று இருக்கோ? குட்டி இருக்கு. 4 யானை இருக்கு. இந்த போகிறேன். எதுவுமே தந்தம் இல்லடா. அது இது என்ன பெண் யானையா தெரியலையே. குட்டி இருக்கு கீழே குட்டி இருக்கு நடுவில். குட்டி எவ்வளோ சேஃபாக கொண்டு. இது ரொம்ப அப்படியே இந்த ரொம்ப குண்டா அது மாதிரிலாம் இல்லை மம்மி, பார்த்தியா? நல்லா ஃபிட்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கு பாரு. நம்ம ஊரில் அந்த வீட்டில் அந்த கோயிலில் வளர்த்துற யானைலாம் நல்லா சாப்பிட்டு குட்டி பாரு. குட்டி தெரியுது மம்மி, அழகாக இருக்குங்க குட்டி. ஓடிட்டாண்டா உள்ள. என்ன சாப்பிட்றாங்க? மூங்கில் சாப்பிட்றாங்க. உங்களை விடுங்கோலேன் பார்த்துருப்பான்ட்டு இருக்கு. மம்மி பார்க்குது மம்மி, அது ரிட்டனு ஒரு சண்டைக்கு வருமோ? அந்த வேற மாதிரி இருக்கு.
வேறு மாதிரி பண்ணுறாங்க. கண்டிப்பாக கிடச்சிருக்காரு அந்த சிவப்பு கலரு. திட்டிட்டு நல்லா இருக்கு. அதெல்லாம் போயிடுவேன். காலையிலே வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க. இவங்க எல்லாருமே அந்த ஒரே மாதிரி வெப்பன் வச்சுருக்காங்க போகிறேன். இது என்ன வேலைக்கு போகிறாங்கன்னு தெரில. நைட் பார்க்கும்போது மேடம் எப்படி பகலில் பார்க்குறது வேற மாதிரி எவ்வளோ தண்ணி போகுதாடி. எங்கெல்லாம் போனே தெரியல. கடல் மாதிரி கடல் மாதிரி ஃபோனில் பார்க்க கொஞ்சம் கம்மியாக தெரியுதுடா. நாங்கள் இப்போ அதிரப்பள்ளி செக் போஸ்ட்டில் வந்து வெளியில் எக்ஸிட் ஆகிட்டோம். அதாவது வால்பாறை டு அதிரப்பள்ளியில் வந்து எக்ஸிட் ஆகியாச்சு. நீங்கள் எக்ஸிட் ஆகிற அந்த செக் போஸ்ட்டுக்கிட்டே வந்து வாழைச்சால்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்குது. ஆக்சுவலாக அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கும் இங்கேயே என்ட்ரி டிக்கெட் நீங்கள் எடுத்துக்கலாம். மொத்தமாக 2 பேர்த்துக்கு சேர்த்து 120 ரூபா வாங்குறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு 12 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் காசு வாங்குறாங்க. வாழைச்சால் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அதிரப்பள்ளி பார்த்துட்டு மறுபடியும் இன்றைக்கி ரிட்டனே இதே ரோட்டில் தான் வந்து வால்பாறை போகிறோம். வாங்க வாழைச்சால் வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க போவோம். கேமரா அலோடான்னு தெரில, நான் எடுத்துகிட்டு போகிறேன், பார்ப்போம் எப்படின்னு. இப்போ வந்து மான்சூன் சீசனுங்கிறதுனால தண்ணி பயங்கரமாக விழுந்துட்டுருக்கு. தண்ணி விழுகிற சவுண்டு இங்கேயே கேட்குது. எனக்கு முன்னாடியே அந்த ஃபால்ஸ் இருக்குப்பா, வேறு மாதிரி தண்ணி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். Entering the river is punishable. கொடூரமான ஒரு ஃபால்ஸ் சொன்னது. இருக்கிற மாதிரி சாதாரணமான அருவி கிடையாது. என்னென்னா ஃபாரஸ்ட் எக்கோ டூரிசம் வந்து பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பராக அப்படியே க்ளீனாக வச்சுருக்காங்க. இந்த இலதலைகள் விழுந்தால் கூட அதை அப்படியே காலையிலே ஆளுங்க வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க. வேற மாதிரி இருக்குங்க ஃபால்ஸ். அப்பா இதுவே எப்படி இருக்குன்னா அதிரப்பள்ளி கொடூரமாக இருக்குங்க. அதிரப்பள்ளி கூட்டம் வரதுக்கு முன்னாடி போயிடுவோம். சூரிய வெளிச்சத்துக்கு அதுக்கும் எழுங்க இங்க பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னவே இதுல வெள்ளம் வந்துச்சுன்னா அப்படியே ஃபுல்லா அடிச்சு அப்படி வேற மாதிரி இருக்கும். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹாப்பியான விஷயம் என்னன்னா, இவங்க எல்லா இடத்துலையுமே வந்து இந்த அறிவிப்பு பலகைங்கிறது வந்து மலையாளம், இங்கிலீஷு, தமிழ்லையும் சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ கேரளா பீப்புள்ஸ் வந்து தமிழில் வந்து வச்சுருக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஃபால்ஸ் வந்து ஒருத்தான ஃபால்ஸுங்க. இதுவே எப்படி இருக்குன்னா வந்து அதிரப்பள்ளி வந்து இன்னும் கொடூரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி போய் பார்ப்போம். கேண்டீன் இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது. நீங்கள் இங்கேயே வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். ப்ரைஸும் அஃபோர்டபுளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த வாழைச்சால் வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு அடுத்து வந்து வெளியில் வந்தீங்கன்னா அதிரப்பள்ளின்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதாவது மான்சூனில் வந்து அதிரப்பள்ளி வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இங்கேயே நிறைய கடைகள்லாம் இருக்குது சாப்பிட்றதுக்கு. பக்கத்துலேயே ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அங்கேயே வாழைச்சாலில் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா அந்த டிக்கெட்டை வச்சு இங்கே உள்ளே போய்க்கலாம். அப்படி இல்லை டேரெக்டாக இங்கே வந்துட்டுன்னா இங்கே டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். வாங்க உள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்திருக்கோம். ஆக்சுவலாக அந்த செக் போஸ்ட்டை தாண்டின உடனே உங்களுக்கு வந்து வாழைச்சால் வாட்டர் ஃபால்ஸ் வரும். நீங்கள் அங்கேயே இந்த டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸும் பார்த்துக்கலாம், அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸும் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக மான்சூன் சீசனுங்கிறதுனால இப்போ தண்ணி வாழைச்சால் வாட்டர் ஃபால்ஸ்லேயே பயங்கரமாக விழுந்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து நார்மல் டேஸ்லேயே வந்து அதிரப்பள்ளியில் வந்து அப்படியே வானத்துலேருந்து கொட்டுற மாதிரி வரும். இப்போ மான்சூனில் வந்துட்டுருக்கான். ஏன்னா இங்கே வெளியிலே வந்து இந்த நனையாமல் இருக்கிறதுக்கு ரெயின் கோட்லாம் விற்கிறாங்க. அதெல்லாம் வாங்கிக்கோங்க, வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் ட்ராக். இதில் இறங்கி போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். காலையிலே வந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. மேலே ஏறி வர்றதுக்குள்ளே எல்லாத்துக்கும் பிதுங்குது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஃபால்ஸை வந்து மேலேருந்து பார்க்குறது இந்த வழியாக பார்ப்போம். நீங்கள் அப்படியே ரைட் சைடில் வந்தீங்கன்னா கீழே இறங்கி போகிறதுக்கு வழி இருக்குது. உங்களே வந்து அந்த டைரக்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தண்ணி சத்தம் பயங்கரமாக கேட்குதுங்க. இங்கேருந்தே அந்த வைப்ரேஷனை உணர முடியுது.
இதில் வந்து ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபால்ஸ் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேப்பில் தெரியுதா? போகலாம். அதாவது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஃபால்ஸில் வந்து ஒரு ஃபால்ஸ் அதிரப்பள்ளி. ஏன்னா எல்லாருமே இது வந்து பார்த்தே ஆகணும், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அதுவும் நீங்கள் மான்சூன் சீசனெல்லாம் வந்துட்டிங்கன்னா மிரட்டி தள்ளிடுங்க அந்த ஃபால்ஸு. கொடூரமான ஒரு மிரட்டம். நீங்கள் போய் குளிக்க வேண்டியதில்லை, இல்லை ஃபால்ஸில் முங்கிலாம் குளிக்க வேண்டியதில்லை. அங்கே போய் நின்னீங்கனாலே போதும், அப்படியே சாரல் மலையாக அப்படியே பொழிஞ்சு தள்ளிடுங்க. தென்னிந்தியாவோட ஒரு பொக்கிஷம் இந்த வாட்டர் ஃபால்ஸ். இது கேரளாவில் இருக்கிறது, கேரளா ஸ்டேட்டுக்கே போயிருக்குங்க. நீங்கள் அங்கே போயெல்லாம் குளிக்கணும் இல்லைங்க, அதுவே உங்களை தேடி வந்து குளிப்பாட்டுக்கு பாருங்கள். மூஞ்சிக்கெல்லாம் பாதி அப்படியே நனைஞ்சு வச்சு அப்படியே சாரில் நனையுது தெரியுதுங்களா, வேற மாதிரி. இதுக்காக தான் மான்சூன் வரணுங்கிறது. மான்சூன் அட்டியை பாருங்க. அவன் எப்படி இருக்கு? என் ஒய்ஃப் இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து கெட்டு போய் இங்கே வந்து பட்டம் பறக்க கட்டிட்டு இருக்காங்க. பறந்து ஓட போகுது, மேலே மாட்டு புள்ள நனையுது. அப்பா பிரம்மாண்டத்தின் உச்சங்க உண்மையிலே. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்னால் அதை வந்து ஃபேஸ் பண்ணவே முடியல. அவ்வளோ ஃபுல்லாக பாருங்க, அப்படியே ஃபுல்லாக என்ன சொல்கிறது, பயங்கரமாக அப்படியே பிஸ்ட் மாதிரி வந்துட்டு இருக்குங்க. சாரல் இழுத்து விடுதுங்க. ஏங்க அதிரப்பள்ளிக்கு வாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் இன் இந்தியாங்க. பிளேஸ் இன் பூமியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸில் இருக்கேன். இங்கே பாருங்க, ஏங்க இந்த ஊரை பாருங்கிற மாதிரி கேரளாவை பாருங்க, அதிரப்பள்ளியை பாருங்க. மான்சூன்ல அள்ளி போடுறாங்க தண்ணிய, உள்ளேயே போக வேண்டியதில்லை. நம்ம 1 கிலோமீட்டருக்கு மேலேயே நாங்கள் தள்ளி நின்றுருக்கோம். நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். மயிலனை பாருங்க. இது வந்து ஃபேமிலியோட மான்சூன்ல ஒரு விசிட் பண்றதுக்கு ஒரு தரமான பிளேஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த அதிரப்பள்ளி தான். நீங்க வந்து வரும்போதே குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு வந்துருங்க, ஏன்னா வர வழியில குளிப்பாட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க வந்து தான் பிளான் பண்ணி குளிக்கணும்னு இல்லை இருக்கு. வேற மாதிரி அப்படியே திரும்புங்க, அப்படியே திரும்புங்க, அப்படி மிரட்டி விடுதுங்க. அங்க பாருங்க பின்னாடி, ஏங்க என் பையனை பாருங்க. மயிலான் எப்படி இருக்கு? மயிலான் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஸ்ப்ரே பண்றாங்க பாருங்க. இந்த தேன் வந்து பாயுது காதினிலே, அள்ளி ஊத்துது வாயினிலே. அந்த பிளேஸ் வந்து இவ்வளோ தூரம் நம்ம இறங்கி வந்ததுக்கு வந்து உண்மையிலே ஒர்த்தான பிளேஸு. வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. மிரட்டி விட்டுருச்சு. நான் சொன்ன மாதிரியே மான்சூனில் தான் வரணும். இந்த ஃபால்ஸுக்கு வந்தீங்கன்னா மான்சூனில் வாங்க. ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் டைமில் ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நான் குளிக்கணும்னு நினச்சலாம், இறங்கலை. அவங்களே குளிப்பாட்டி அனுப்பி விட்றாங்க. ஸோ நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு கவர் கொண்டு வந்துடுங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், வேறு மாதிரி இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பசிக்குது, சாப்பிடுவோம். சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு மறுபடியும் நம்ம வந்து ஆனைக்காட்டுக்குள்ளே போகிறோம். வால்பாறை வாங்க போகலாம். இல்லை, என் வாழ்நாளே இதை மாதிரி ஒரு ஃபால்ஸ் பார்த்ததே இல்லை. குளிக்க முடியலேன்னு ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் அங்கே போய் நின்று பார்த்தா குளிக்கவே வேண்டாம், அந்த இடத்துல நின்னாவே போதும், குளிப்பாட்டி விட்டுறது. வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துக்கலாம் அப்படின்னு தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மனைவி வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ரெஸ்ட் ரூமு எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணிக்கலாம். எல்லாம் கேண்டீன் இருக்குது, மெஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து இவங்க வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே. ஸோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு விசிட் பண்ணுறதுக்கு இந்த பிளேஸை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனால் கண்டிப்பாக மான்சூன் டைமில் வாங்க, அப்போ தான் இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு கிடைச்ச அனுபவம் வேறு மாதிரி ஒரு அனுபவம். எங்கள் லைஃப் டைமில் இந்த அனுபவத்தை நாங்கள் மறக்கவே மாட்டோம். இன்னுமே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ வந்து அதிரப்பள்ளியிலேருந்து மறுபடியும் வால்பாறை ரிட்டன் கிளம்பிகிட்ருக்கோம். அந்த செக் போஸ்ட்டு வந்து கரெக்டாக 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதிரப்பள்ளியிலேருந்து இந்த செக் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்ரு. நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாகவே இப்போ 5 மணி தான் ஆகுது, இப்போ கிளம்பிட்டோம். ஒரு 5:30க்குள்ளே அங்கே போயிட்டு அப்படியே என்ட்ரி பாஸ் போட்டுடலாம் அப்படின்னு. இப்போ வீக் டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸில் செம்ம கூட்டம் இருக்குங்க. நீங்கள் வந்து வீக்கெண்டில் சத்தியமாக வரணுன்ட்டு ட்ரை பண்ணிடாதீங்க.
ஏன்னா லோக்கல் பீப்புள்ஸ் கேரளா பீப்புள்ஸே நிறைய பேர் வராங்க. வீக்கெண்டில் வந்தீங்கன்னா எல்லா பீப்புள்ஸும் வரும்போது இங்கே செம்ம டிராஃபிக்காக இருக்கும். ஸோ இந்த ஃபாரஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தெரியும். இன்னும் ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கும்மு இருட்டாகி வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குங்க இந்த ஃபாரஸ்ட்டு. ஸோ நம்ம எதுக்காக பொறுமையாக போகிறோம் அப்படின்னா வந்து நமக்கு கொஞ்சம் இருட்டானால் தான் அந்த த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டுருக்கேன். என்னோடய ரைட் சைடில் தான் அந்த ஆறு போயிட்டுருக்கு, வாழைச்சால் வாட்டர் ஃபால்ஸ். அதிரப்பள்ளி தண்ணி. வாழைச்சால் ஃபால்ஸுக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்ம தான் உள்ள போயிருக்கோம். நல்லா இருந்துச்சு, யாருமே இல்லாமல். சரி, இப்போ என்ட்ரி போட்டு வாங்க. போங்க மம்மி, பொண்ணுங்கன்னா கேள்வி கேட்க மாட்டாங்க மம்மி, போங்க மம்மி டக்குன்னு. சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி டோல்கேட்டு வந்து எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் அதிரப்பள்ளி டு வால்பாறை டோல்கேட்லேயும் சேம் ப்ரொசீஜர் தான். வண்டியோட டீட்டெயில்ஸு, நம்ம பேர், எத்தனை மணிக்கு என்ட்ரி ஆகுறோங்கிறத ஒரு டோக்கன் போட்டு கொடுத்துருவாங்க. சேம் ப்ரொசீஜர் தான். நாங்கள் இப்போ வந்து கரெக்டாக டோல்கேட்டு என்ட்ரு ஆன உடனே வந்து இங்கே ஒரு டீ ஷாப்பு, இங்கே ஹோட்டல் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஏன்னா இருட்டானதுக்காக தான் நம்ம அந்த நைட் ரைடை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்காக வந்து நாங்கள் வந்து இங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்கோம். கேரளாவோட ஃபேமஸ் பலபஜி வந்து சாப்பிட்டுருக்காங்க. எப்படி இருக்கு மம்மி? தரமாக இருக்கா? இது என்ன டிஷ்ஷுன்னு தெரியல, ஆனால் இது ஏதோ கொழுக்கட்டை மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கரெக்டாக 5:30 ஆகுது. இன்னும் அரை மணி நேரம் வரைக்கும் தான் வந்து வண்டியை வந்து அலோவ் பண்ணுவாங்க. சரி, நாங்கள் வந்து கடைசி வண்டியாக போகலாம் அப்படிங்கிறது தான் எங்கள் பிளானு. ஏன்னா இடையில பின்னாடி வண்டி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அனிமல்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும், கீழே இறங்காது. நம்ம பொறுமையாக போகலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களுமே வந்தீங்கன்னா செக் போஸ்ட்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அந்த ரைட் சைட் லெஃப்ட் சைடில் 2 பக்கமே கடை இருக்குது. இங்கே உட்காந்து பொறுமையாக இது பண்ணிவிட்டு ஒரு 6 மணிக்கு மேலே இங்கே வந்து நீங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்படியே பொறுமையாக பார்த்துட்டே போகலாம். ஏன்னா நாங்கள் மார்னிங் வரும்போதே யானை பார்த்தோம். கண்டிப்பாக நைட்டு போகும்போதும் பார்க்கணுங்கிற ஒரு வெறியோடு இருக்கும் இன்றைக்கி. என்ன மம்மி? பார்ப்போம் லக்கு எப்படி இருக்குன்னு. இல்லை, காலையில் நாங்கள் பார்த்த காட்டு யானை சாணியெல்லாம் மொத்தமாக அள்ளிட்டு வந்தோம்னா ஒரு லாரி நிறைய அள்ளிட்டு வரலாம். அவ்வளோ காட்டு யானை சாணி இருந்துச்சு. அதில் ஒரு யானையாவது இப்போ கண்ணு முன்னாடி வருதான்னு பார்ப்போம். என்ன மம்மி? எப்படி மறைக்குது பத்தியா? மயில் எவ்வளவு தூரம் பழகிருக்குன்னு பாரு. என்ன சைட்ல போட்டு பாரு. அது சைடில் நின்று கேசா பரவாயில்ல, அது முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கு. அது வழி மறைக்குது அசோக்கு, நம்மகிட்ட ஸ்நாக்ஸ் கேட்குது. இந்த மரத்துக்கு பக்கத்துலையா? இங்க இங்க இந்த இருக்காரு. அங்கேயா? அங்க கம் யானை தான் அசையுது. டைம் வந்து 7 o'clock ஆயிடுச்சு. இது இந்த ஃபாரஸ்ட்டை நைட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. காலையில் பார்த்ததுக்கு அப்படியே 2 மடங்கு நைட்டு இருக்குங்க. டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. அனிமல்ஸை பார்க்க முடியலனாலும் இந்த ஃபாரஸ்ட்டை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. பார்த்து போச்சா? ஆனா ஒன்று மிட் நைட்டில் அனிமல்ஸ் பார்க்குறதுங்கிறது வந்து கொஞ்சம் என்ன கொஞ்சம் ரேரான விஷயந்தான். என்னென்னா இதில் வந்து நடு ரோட்டுக்கெலாம் 1-2 யானை தான் வந்து நிற்கும். நம்ம எல்லா யானையும் நடு ரோட்டுக்கு வந்து நிற்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதனால் நீங்கள் பகல்லையும் ஒரு தடவை வந்துட்டு எங்களை மாதிரி அனிமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டைம் கிடைச்சா நைட்டு வாங்க. யானை இருக்குன்னு நினைக்கிறேன். சைடில் அடிச்சு பார்க்குறாங்க. டார்ச்லைட் எங்கடாரு? அடி 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 இருக்கு.
தனியா இருக்கு இதுலையா ஓகே ரெண்டா வண்டி வந்தா எந்த சைடும் தெரியலடா. வண்டி வர மாதிரி இல்லையா? வருது. ரெண்டு யானை கிராஸ் பண்ணிச்சோமா? ரெண்டு யானை சைடில் நிற்கிதுனார தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். தாண்டி வந்துட்டோமா? தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். அவர் அங்கனக்குள்ள தான் சொன்னாரு. இன்னோவா காணும்டா. காணோம் அங்கே நின்ட்டாங்களா? திருப்பி போகுமா? வந்தாங்க அதில் காணும்டா. இல்லை எங்கே இருக்கு? போயிருச்சா? சரி ஓகே திருப்பிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நாங்கள் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம்னா ஒரு 2 காட்டியான வந்து அந்த பஸ் டிரைவர் வந்து சொல்லிட்டு போனார், ரோட்டு மேலேயே நின்றுட்டு இருந்துச்சு, அப்படி பார்த்து போங்க அப்படின்னு. நாங்கள் வர்றதுக்குள்ளே அது உள்ளே போயிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம் அந்த யானையை பார்த்துருப்போம். இத்தனைக்கும் நாங்கள் திரும்பி வேறு போனோம். ஆனால் பின்னாடியே அந்த கார் வரலைன்னா நம்ம டார்ச் அடிச்சு பார்த்துட்டே போயிருந்தால் கண்டிப்பாக பார்த்துருப்போம். இன்னுமே கார் வருது அப்படிங்கிற அவசரத்தில் போனதுனால நம்மளால் பார்க்க முடியல. காட்டு யானையை பார்த்தா ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. இன்னுமே இந்த மாடுலாம் இது பூராமே காட்டு மாடு மாதிரி தான் எனக்கு தெரியுது. சில வீட்டில் வளர்க்குற மாதிரிலாம் சாயந்தரமான கிளம்பிடுதுங்க. அடிவங்கி வெப்சைட்லாம் வேறு மாதிரி இருக்குங்க. அடிவங்கி அடிச்சு பாருங்க. நைட் ரைட்லேயே இந்த பயணங்கள் வந்து த்ரில்லிங்காக இருக்கும். இன்னுமே அதுதான் வந்து முக்கியம். நம்ம அனிமல்ஸை வந்து டைரெக்டாக கண்கூட பார்க்காம இந்த மாதிரி இருட்டில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு பீதியாகும். அது ஒரு த்ரில்லிங்கான ரைடு. நீங்கள் எவ்வளோ நேரம் 24 ஹவர்ஸ் கூட நீங்கள் மிட் நைட்டில் வண்டி ஓட்டுங்களேன் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே த்ரில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு ஒரு செகண்டு கூட தூக்கமே வராது. இதே பைபாஸில் ஓட்டுங்க, இல்லை அந்த மரம் கவுந்த மாதிரியே இருக்கு. மேலே பாரு, மேலே என்னண்ணா மானா? சரி ஓகே ஓகே வாங்க வாங்க. நம்மளோட வெறித்தனமாக தேடிக்கிட்டு அதிரப்பள்ளி வந்து ஃபால்ஸில் எப்படியோ அதே மாதிரி தாங்க அந்த அதிரப்பள்ளி காட் ரோடும் மிரட்டி விடுது நைட் ரைட்டில். ஹேமமே இது அனிமல்ஸ் பார்க்க முடியலனாலும் அந்த ஒரு டீப் ஃபாரஸ்ட்டு வேறு மாதிரி. ஆமாம், இதில் அங்கங்கே கொண்டு வந்து கொட்டி வைக்கிறாங்களா இல்லை உண்மையிலே யானை இருக்கான்னு தெரிலங்க. 1 கிலோமீட்டருக்கு ஒரு யானை சாணம் கிடக்குது. இல்லைன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நேற்று போட்டது, இன்றைக்கி காலையில் போட்டது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நேற்று நைட்டு போட்டது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது மேபி இருக்கலாம். கரெக்டாக மரம் வந்து அது மேலெலாம் விழுகாது. ஸோ இருக்கிறது படிச்சு பாருங்க நீங்கள. ஆனால் உனக்கு தைரியம் அதிகமாகிடுச்சு மம்மி, பரவாயில்ல. இவ்வளோ தைரியமான பொண்ணுலாம் நீ கிடையாது. எப்படி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யானையே பார்க்க முடியலனாலும்
இந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலே வேறு மாதிரி இருக்குது. அப்படியே ஏதோ ஒரு கோஸ்ட்டு மூவிக்குள்ளேயே போன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குங்க. ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு 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 திக்குன்னு இருக்குது இந்த நைட் ரைடு. அது இந்த 6 மணிக்கு செக் போஸ்ட் வேறு க்ளோஸ் பண்ணிக்கிறாங்களா உங்களுக்கு. அதுக்கப்புறம் வண்டி வர்றது கிடையாது. அந்த 6 மணிக்குள்ளே வந்த வண்டிகள் மட்டும்தான் உங்களை கிராஸ் பண்ணி போகும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நின்று போனீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான், என் ஒய்ஃப், என் பையன் 3 பேர் மட்டும்தான் இந்த டீப் ஃபாரஸ்ட்டில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எந்த தைரியத்தில் போயிட்டுருக்கோம்னே தெரியல. ஏதோ ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆனால் கூட முடிஞ்சோம் இன்னுமே. ஆனால் இந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருக்குங்க உண்மையில். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக. இங்கே இருக்கிற மரங்கள், செடி கொடிகள், இங்கே கேட்குற சத்தம், இது எல்லாமே பீதியை கிளப்புதுங்க. ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் காட் ரோடு நைட்டில். அனிமல்ஸ் பெருசாக வந்து உங்களை அடித்து தூக்க போகிறது அதெல்லாம் வந்து கிடையாது. ஆனால் நீங்கள் யானையும் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்ஃபில் ஆயிரும். அந்த எல்லாமே பார்த்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில் ஆயிரும். ஏன்னா இந்த ரோடே நார்மலாகவே பயங்கரமாக இருக்குது. கண்ணை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். காணோம். போயிடுச்சா இருக்கா? நல்லாவே தெரியும். நிறைய அமௌண்ட் இருக்கு, அமௌண்ட் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சைடு வந்து ஃபுல்லாக அடைச்சிட்டு அப்படியே ஒரு சைட்லேருந்து ஃபுல்லாக இந்த எண்டு வரைக்கும் வராங்க. அதே மாதிரி இந்த சைட்லேருந்து அடைச்சிட்டு அப்படியே ஃபுல்லாக இந்த எண்டு வரைக்கும் வந்துட்டு ரோடு கிளியரன்ஸ் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க நாமே. ஸோ நம்ம இடையில எங்கேயும் போக முடியாது, தப்பிக்கவும் முடியாது. ஸோ நம்ம ஒன்ஸ் பாஸ் எடுத்துட்டோம்னா கரெக்டாக ஒரு மணி நேரம் முன்ன பின்ன போகலாம். ஆனால் ரொம்ப நேரம்லாம் வந்து நம்ம எங்கேயும் நின்றுலாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த ரோட்டில் அடிக்கடி ஃபாரஸ்ட் வண்டி போயிட்டே இருக்குது. ஏன்னா இந்த செக் போஸ்ட் இப்போ வால்பாறை செக் போஸ்ட் வந்து 6 மணியோட க்ளோஸு. ஸோ இப்போ நம்ம அங்கேருந்து இன்னும் வண்டி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆப்போசிட்டில். எனக்கு பின்னாடி வேணால் ஒரு 2-3 வண்டி வரலாம். ஏன்னா அவங்க யானை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்தாங்க. ஆனால் இப்போவே ரொம்ப டைமான மாதிரி இருக்குது. இன்னுமே நம்ம கரெக்டான ரூட்டில் தானே போகிறோம். எதுவும் வழியெலாம் எதுவும் தெரியல. இல்லை நீங்கள் மேப்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சுத்தமாகவே நெட்ஒர்க்கே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நெட்ஒர்க்கே இல்லாமல் தான் இருப்பீங்க நீங்கள். அதே மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா கடை இடையில எங்கேயுமே கடை இருக்காது. ஃபுல்லாக டென்ஸ் ஃபாரஸ்ட்டுங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே டவர் கிடைக்குமே. ஆமாம், ஆனைக்குட்டி இல்லைடா, காட்டு பண்ணிடா. தூக்கிட்டு போகுது. பலாப்பழமா? பலாப்பழம் தான். பலாப்பழம் தானா? இது மறுபடியும் வருவியா? கொடு 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 கொடு. ஒத்த பண்ணி வந்து ரொம்ப டேஞ்சருமே. கொம்பு இருக்கோ வாயில? ஒத்த பண்ணி என்ன பண்ணுவான் தெரியுமா? நம்மளை அடிக்க வருவான். அப்படியே பலாப்பழம் வேணுமா வேணாமா? நீ என்ன ஆனாலும் நான் போகிறதா இல்லை இன்னைக்கு. வா வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பன்னி வந்து பலாப்பழத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இங்கே இருக்குது அந்த பலாப்பழம். சரியான பன்னி மம்மியாக வந்திருக்கு. சாப்பாடு கொம்பு இருக்கா? வேற மாதிரி நாடு இப்படி புதுசாக இருக்கு பண்ணி. முரட்டு பண்ணிடாடி நீ. ஆண்ட கொடுங்குறான் பரவ. தம்பி அங்கே அடிப்பா. தம்பி நம்மளை போக விட்டாங்க அப்படியே ரிட்டர்ன் போகிறான் பாரு. திண்ணி பண்ணாருண்ணா. நம்ம வால்பாறை விலாகோட 3வது நாள். ஆக்சுவலாக நாங்கள் வந்து எங்கேயுமே ஸ்டே பண்ண மாட்டோம். நேற்று அந்த அப் அண்ட் டவுன் அதிரப்பள்ளி ஒரே நாளில் ஓட்டிகிட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. அதனால் வால்பாறையிலே ஒரு காட்டேஜில் ரூம் எடுத்து தங்கியிருக்கோம். நான் காட்டேஜில் தங்கியிருக்கேன்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற வியூ பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது அந்த வியூ. இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணால் இந்த வியூ பாயிண்ட் தான். அப்படியே ஃபுல்லாகவே டீ எஸ்டேட்டு. இந்த விலாகை வந்து இதோட என் பண்ணிக்கிறோம். நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கோம். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.